Hi viewers and subscribers. Group 2, Group 2A, Group 4 எக்ஸாமுக்கு ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணதை எக்ஸாமை எழுதி பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம். Hi viewers, welcome back to my channel womensart. என்னோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். என்னோடய சேனல் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நாம் இன்றைக்கு மல்லிகைப்பூ எப்படி ரொம்பவே ஈஸியாக அதுவும் ரொம்பவே நெருக்கமாக கட்டலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் ரொம்பவே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த பூ கட்டுறதுக்கு நம்ம நார்மலாக பூ கட்டுற த்ரெட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு வுட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்க ஒரு வுட்டு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா லென்த்தியாக இருக்கக்கூடிய நோட் புக் எதனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஒரு எண்டில் த்ரெட் அந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு நம்ம 2 சுற்று சுற்றிக்கலாம். இந்த மாதிரி 2 சுற்று சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு நம்ம எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணமோ அந்த இடத்த நம்ம நாட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா டைட்டாக நாட் போட்டுக்கோங்க. போட்டாச்சு. நம்ம அதில் எக்ஸஸாக இருக்கக்கூடிய அந்த த்ரெட்டை கட் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு நம்ம பூ கட்டுறதுக்கு த்ரெட் வேணும். அது அந்த எந்த அளவு வுட்டோட நீளம் இருக்கும் அந்த நீளத்துக்கு 2.5 மடங்கு அளவு நீங்கள் த்ரெட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி அந்த 2 த்ரெட்டும் சேர்த்து இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம பூ கட்ட ஸ்டார்ட் பண்ணிடலாம். பூ எப்படி கட்ட போகிறோன்னா ரொம்பவே ஈஸியான மெத்தட் தான். இந்த த்ரெட் இருக்குது பார்த்தீங்களா, இதோட உள்பக்கமாக தான் பூ வச்சு கட்ட போகிறோம். நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு பூ எடுத்துக்கோங்க. 2 த்ரெட்டுக்கும் உள்பக்கமாக ஒரு பூ வச்சுக்கோங்க. அதே மாதிரி மேல் பக்கமும் கரெக்டாக அந்த த்ரெட்டோட உள்பக்கமாக பூவோட காம்பு வர மாதிரி வச்சுட்டு இந்த பூவோட காம்புக்கு மேல் பக்கமாக த்ரெட்டை இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. பூ கட்டுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய த்ரெட்டை கொடுத்துட்டு நம்ம இந்த மாதிரி நாட் போட்டுக்கலாம். இந்த மெத்தடில் தான் நம்ம ஃபுல்லாகவே கட்ட போகிறோம். பூ கட்ட தெரியாதவங்க கூட இந்த மெத்தடில் நீங்கள் பூ கட்டலாம். இப்போ நம்ம அதே மாதிரி கீழ்ப்பக்கம் ஒரு பூ வச்சுட்டோம். அந்த த்ரெட்டுக்கு 2 த்ரெட்டுக்கும் சென்டரில். அதே மாதிரி மேல் பக்கம் கரெக்டாக அந்த 2 த்ரெட்டுக்கும் சென்டரில் அந்த பூவோட காம்பு வர மாதிரி வச்சுட்டு மேல் பக்கம் அந்த த்ரெட்டை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இனி நம்ம நாட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி தான் நம்ம ஃபுல்லாகவே கட்ட போகிறோம். ரொம்பவே ஈஸி. இதுவரைக்கும் பூ கட்ட தெரியாது அப்படின்ட்டு ஃபீல் பண்ணவங்க இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த மெத்தடில் நம்ம கட்டும்போது பூ நல்லா டைட்டாகவும் நமக்கு இருக்கும். அதே மாதிரி ஹேரில் நம்ம வைக்கும்போது பூ ரொம்ப வெயிட்டாகவே தெரியாது நமக்கு. அது மட்டும் இல்லாமல் பூ ரொம்பவே நெருக்கமாகவும் இருக்கும். இப்போ அந்த மாதிரி உங்களுக்கு கையில் நாட் போட்டு கட்ட தெரியல அப்படின்னா நீங்கள் இந்த மாடல் ஃபாலோ பண்ணலாம். ரொம்பவே ஈஸியாகவும் நம்ம கட்டிடலாம். ரொம்ப ஸ்பீடாகவும் கட்டலாம். இந்த மெத்தடில் நாம் இப்போ சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் அந்த மெத்தடில் கட்ட தெரியல அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தட் நீங்கள் கற்றுக் கொடுங்க ஃபஸ்ட்டு பேசிக்காக. அப்போ அவங்க இந்த மெத்தடில் ரொம்பவே ஈஸியாக கட்டி பழகிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் அந்த மெத்தட் சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போ வீட்டிலே இருக்கக்கூடியவங்களுக்கு கூட உங்களுக்கு அந்த மெத்தடில் உங்களுக்கு கட்ட தெரியல அப்படின்னா இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி நீங்கள் பூ கட்டிக்கோங்க. ரொம்பவே நெருக்கமாக கூட இருக்கும். நமக்கு பூவும் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். கட்டி முடிச்சுட்டு பார்க்கும்போது ரொம்பவே நெருக்கமாக அழகாக இருக்கும். ஃபுல்லாகவே இதே சேம் ப்ரொசீஜரில் தான் நான் பூ கட்ட போகிறேன். உங்களுக்கு இது வரைக்கும் பூ கட்ட தெரியல அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி நீங்கள் பூ கட்டிக்கோங்க. இதில் கூட நீங்கள் வேறு பூ கூட மிக்சடாக கட்டிக்கலாம். இதில் நீங்கள் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர், அதாவது அந்த ரோசஸ் எல்லாம் இருக்குது தெரியுமா, அது கூட நீங்கள் இடையில கட்டி கூட நீங்கள் பூ கட்டிக்கலாம். அது கூட ரொம்பவே அழகாக இருக்கும். நம்ம இதே சேம் ப்ரொசீஜர்லேயே கொஞ்சம் தூரத்துக்கு கட்டிடலாம். பாருங்கள், என்னோடய சேனலில் நான் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். எப்படி நம்ம பூ டிஃப்ரெண்ட்டாக கட்டுறது, மாலை எப்படி நம்ம ரொம்பவே ஈஸியாக கட்டுறது, ஜடவேணி கட்டுறது எப்படி, அந்த மாதிரிப்பட்ட நிறைய ஈஸி டுட்டோரியல் வீடியோஸாக நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பூ எப்படி மாலை கட்டுறது அந்த மாதிரிப்பட்ட வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா என்னோடய சேனலில் போய் ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு
டாபிக் ஏற்ற மாதிரி வீடியோஸ் வந்து இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பூ கட்டுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து ரொம்பவே டீட்டெயிலாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து அதே சேம் ப்ரொசீஜர்லேயே தான் கட்டிகிட்டே இருக்கும். பாருங்கள் எவ்வளோ நெருக்கமாக இருக்குதுன்னு பாருங்கள். பூ பார்க்குறதுக்கு ரொம்பவே நெருக்கமாக இருக்கும். அது மாதிரி நம்ம வந்து அந்த மெத்தடில் பூ கட்டினோன்னா கொஞ்சம் வந்து நம்ம தலையில் வச்சோன்னா கொஞ்சம் நீண்டு வந்த மாதிரி இருக்கும் அந்த த்ரெட்டு. ஆனால் இந்த மெத்தடில் அப்படி நீண்டு வரவே செய்யாது. நம்ம எப்படி பூ கட்டி நம்ம தலையில் வைக்கிறோமோ அதே ஷேப்பில் அப்படியே தான் இருக்கும். நான் இப்போ வந்து கொஞ்சம் தூரத்துக்கு வந்து கட்டியிருக்கேன். நம்ம வந்து எவ்வளோ தூரத்துக்கு நமக்கு வேணுமோ அவ்வளோ தூரத்துக்கு நம்ம வந்து கட்டிக்கலாம். நான் வந்து இவ்வளோ லென்த்துக்கு தான் நான் வந்து கட்டியிருக்கேன். கட்டினதுக்கப்புறம் எண்டில் வந்து நம்ம வந்து 2-3 நாட் கூட நம்ம வந்து போட்டுக்கலாம். எண்டில் போட்டுட்டு அதில் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த கட்டுறதுக்கு யூஸ் பண்ணோம்ல அந்த த்ரெட்டை கட் பண்ணி எடுத்துருங்க. எடுத்தாச்சு. நம்ம வந்து இந்த பூ வந்து நம்ம வந்து ஹேரில் தான் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். அதனால் நம்ம வந்து த்ரெட் வந்து விட வேண்டாம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் இந்த பக்கமும் த்ரெட் வந்து விட வேண்டாம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணியாச்சு. இதை நம்ம இனி வந்து ஹேரில் வச்சோம் அப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்கும். ரொம்பவே நெருக்கமாகவும் இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து இந்த மெத்தடில் வந்து பூ கட்டி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே அழகாக இருக்கும். எந்த ஒரு பூவாக இருந்தாலுமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க இந்த மெத்தடில். அதாவது மல்லிகைப்பூ, பிச்சிப்பூ, கனகாம்பரம் அந்த மாதிரிப்பட்ட நம்ம தலையில் வைக்கிற பூ எல்லாமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி கட்டி நீங்கள் வந்து தலையில் வந்து வச்சுக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் வீடியோஸ் எல்லாமே பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.